சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற பத்து யாத்திரை பத்து. திருவாசகத்தில் திருவாசகமெனும் தேன். அந்த தேன்ல 658 சொட்டுகள். அந்த தேன்ல அந்த 658 பாடல்களை தான் துளிகள்னு சொன்னேன். அந்த துளியிலிருந்து ஒரு 10 துளிகளை சுவைச்சு பார்க்கிற விதமா 45வது பாடல் யாத்திரை பத்து. அது என்ன யாத்திரை? அது என்னம்மா யாத்திரை அப்படின்னு கேட்டா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. என்னம்மா நீ கடைசி வரிய பாடவே மாட்டேன்ற? கடைசி வரை அங்க இறைவன் இருக்கிறார். கடைசி வரை யாரோன்னு கண்ணதாசன் முடிச்சார். அங்க கடைசி வரை யாரோ இல்ல, கடைசியில நான் இருக்கேன்னு அங்க இறைவன் இருக்கார். எங்க எங்க இருக்கார்? சிவபெருமான் மயானத்துல இருக்க. நீ என்ன வணங்கினாலும் சரி, நீ என்ன வணங்கலனாலும் சரி, சிவசிவன்னு உயிர் போகும்போது என் நாமத்தை நீ சொல்லலனாலும் சரி, ஆன்மாவா நீ அலைய வேண்டாம், வா என்கிட்ட. எங்க நிக்கிறார்? சுடலை. சுடல்னா என்ன? மயானம். இறந்த பொழுது நம் உடலை கொண்டு போய் எங்க எரிக்கிறாங்களோ அங்க நின்னுகிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு தில்லை கூத்தன். எப்படி ஆடிக்கிட்டு இருக்கா? என்கிட்ட வா, எங்கேயும் போகாத, நான் இருக்கிறேன் உனக்கு, வா, எங்கேயும் போய் அலையாத, என்ன வந்து சேர்ந்துரு, என்கிட்ட வந்து சேர்ந்துருன்னு அப்படி இருகை நீட்டி நம் ஆன்மாவை வரவேற்கும் வகையாக சிவபெருமான் மயானத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை போதும். உலக வாழ்க்கையில பிறந்து பிறந்து இறந்திருந்து வாழற வாழ்க்கை போதும், இறைவனை போய் சேரலான்னு நம்மளை அன்போட யார் அழைக்கிறாரு? மாணிக்க வாசகர். நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சில நேரத்துல, சரி இந்த விஷயத்த நாம அப்புறம் பண்ணிக்கோமே, இல்ல இன்னைக்கு 9 மணிக்கு தியானம் கிளாஸ் இருக்கு, ஆனா முடியல, சரி அப்புறம் இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம். சரி இன்னைக்கு திருவாசகத்துல யாத்திரை பத்தி சொல்றாங்க, நமக்கு கேட்க முடியல, சரி யூடியூப்ல போட்டா பாத்துக்கலாம். சரி இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போகணும், இறைவனை வணங்கணும், முடியல, சரி நம்ம இன்னொரு முறை பாத்துக்கலாம், வீட்லயே நம்ம விளக்கேத்தி வச்சுட்டு சாமி எங்க இருந்து கும்பிட்டுக்கலாம். கோவிலுக்கு போய் வர அளவுக்கு நமக்கு நேரம் இல்ல. இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினைப்போம், ஆனா சில முக்கியமான காரியங்களை செய்யறதே கிடையாது. ஆனா சின்ன சின்ன வேலை, இந்த வேண்டாத ஒரு படமா, அந்த படத்தை இன்னைக்கு நம்ம பார்த்து முடிச்சிடணும், இன்னைக்கு ஒரு இந்த வேலையா, அந்த வேணான்னு இருக்கும், அந்த வேலை தேவையை நம்ம பண்ணவே வேணாம்னு நினைப்போம், ஆனா அந்த வேலையை போய் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குவோம். நாம ஆன்மா எப்படி சுத்தப்படுத்திக்கணும், இறைவன் கிட்ட போய் எப்படி சேரணும், அதுதானே. அவனருள் இருந்தாதானே அவன் தாள போய் நம்ம வணங்க முடியும். தன்னால போய் நம்ம வணங்கிடுவோமா அவரை? ஒரு முறையாவது நீ சிவசிவன்னு சொன்னாதானேப்பா, நீ ஒரு அடி எடுத்து வச்சாதானே அவர் 2 அடி எடுத்து வச்சிருக்கு. சிவசிவன்னு நீ ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வந்தாதானே மகனேன்னு அவர் உன்னை கூப்பிடுவாரு. நம்ம அந்த ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம் இல்லையா? நமக்கு என்ன தோணும்? நமக்கு பண்றதெல்லாம் கோபம், கோபம், குரோதம், அப்படிதான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி போற வாழ்க்கை என்னென்ன போய்கிட்டு இருக்கு? மலத்தோடையும் சேர்ந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஆணவம், கண்மம், மாயை இதெல்லாம் சுத்திக்கிட்டு திரும்ப திரும்ப தாய் வயிற்றுல பிறந்து 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 மனுஷனா பிறந்தனும், புல்லா பிறந்தனும், பூண்டா பிறந்தனும், எப்படி பிறந்தனும், எல்லா பிறப்பையும் திரும்ப 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 பிறந்து பிறந்து இழைச்சி போதும், இந்த வாழ்க்கையே போதும்னு நினைக்கிற அடியார்கள் எல்லாம் என் கூட வாங்க. யார் கூப்பிடுறா? மணிவாசக பெருமான் கூப்பிடுறார். கோபம் வராது, சிந்தனைக்கு அழகான தெளிவு கிடைக்கும். என் பெருமானிடத்தில் போனா சிந்தனைக்கு அழகான தெளிவு கிடைக்கும். அவனுடைய திருவடியை போய் சேர்ந்துருவோம். அதுக்காக என் கூட வந்து யாத்திரை வாங்க. இந்த யாத்திரைன்றதுக்கு காரணமே அதான். நாம கடைசியா செல்ற யாத்திரையும் இறைவன் கிட்ட போய் சேரணும். அதுக்காக நான் யாத்திரை போறேன், என் கூட மெய்யடியார்கள் என் கூட வாங்க அப்படின்னு இருகை நீட்டி இந்த பொல்லாத பிறப்பை ஒழித்து திருவருள் இன்பம் தான் வேண்டும்.
திருவருள்னா சிவபெருமானுடைய திருப்பாதத்தை போய் நாம சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சு யாத்திரை போலாம் என் கூட மெய்யடியார்கள் வாங்கன்னு மணிவாசகர் இப்படி கை நீட்டி அழைச்சு கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. எங்க கூப்பிடுறார்? தில்லையில் அருளிய பாடல் யாத்திரை 10. இப்ப இந்த பாடல் பாடிட்டு இதுக்கான விளக்கத்தை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு இது சொல்றேன் பாருங்க. இறைவன் மனிதன் இறைவன் கிட்ட போய் கேட்டானா. இது நான் அந்த ஒரு மொபைல்ல பார்த்ததுதான், அந்த போன்ல பார்த்ததுதான், அழகா இருந்துச்சு. ஆனா இது சொல்லணும்னு ஒரு ஆசை, அதுக்காக சொல்றேன். மனிதன் போய் இறைவனிடத்துல கேட்டானா, மனைவினா என்ன அப்படின்னு இறைவன் கிட்ட கேட்டானா. மனிதன் போய் இறைவன் சொன்னாரா, மணந்து பார் அப்படின்னு சொன்னானா. நண்பன்னா என்னன்னு கேட்டானா மனிதன். இறைவன் சொன்னாராம், தோழமையை சேர்த்து கொண்டு பார், அதாவது நண்பனாக இருந்து வாழ்ந்து பாருன்னு சொன்னானா. அப்ப வாழ்க்கைன்னா எப்படி இருக்கும்னு கேட்டாராம். வாழ்ந்து பாருன்னு இறைவன் சொன்னாராம். எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும், இதத்தான் அனுபவிச்சுதான் நான் தெரிஞ்சுக்கணும். அப்ப குழந்தைனா என்னன்னு மனுஷன் கேட்டானா. பெற்றெடுத்து வளர்த்து பாருன்னு இறைவன் சொன்னானா. இவ்வளவும் நான் நினைச்சதெல்லாம் எனக்கே கிடைக்கும் போது நீ எதற்கு அப்படின்னு இறைவன் கிட்ட மனிதன் கேட்டா, அனுபவிச்சுதான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஆனா நீ எதற்குன்னு இறைவன் கிட்ட போய் மனுஷன் கேட்டானா. அதுக்கு இறைவன் சொன்னாராம், அனுபவமே நான் தான்னு சொன்னார். அனுபவமே நான் தான் இறைவன் சொன்னாராம். இதை நான் படித்தது பிடித்த சில துளிகள். இப்ப யாத்திரை 10 பாடல் பார்க்கலாம். பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை போவாது உள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருமையினார் ஆவா என்ன பட்டு அன்பாய் ஆட்பட்டி ஒரு படுமின் போவோம் காலம் வந்தது காட் பொய் விட்டுடையான் கடல் புகவே வேண்டா புலன்களில் நீ புயங்க பெருமான் பூங்கடல்கள் மிகவே நினைவின் மிக்கையலாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞானத்துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தன்னை சார தளராதிருப்பார் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாராம் எமதார் பாசம் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமார் அமைமின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே அடியார் ஆனீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டு இரும் திருக்குறிப்பை செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பார் பொடிசேர் மேனி புயங்கந்தன் பூவார் கழற்கே புகவிடுமே விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோ தாளம் வினையில்லை உடையான் அடிக்கே பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே பொறுப்படும் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்க பெருமான் புகழ்கலையே புகழ்மின் தொழுமின் பூப்புனை மின் புயங்கன் தாளே புந்தி வைத்திட்டு நிகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோரிடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து
சென்று சிவன் தாழ் வணங்கினான் திகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. நிற்பார் நித்த நிலா உலகு நில்லோனினி நாம் செல்வோமே. ஒப்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருபடுமின் பிற்பால் நின்று பேர் கணித்தார் பெருதற்கு அறியேன் பெருமானே. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தினும் போரில் பொழியும் வேல் கண்ணார் தங்கன் புயங்கன் அருளமுதம் ஆர் பருகி ஆராதே ஆர்வம் கூற அழுந்துவி போர புரிமின் சிவகடற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. புரள்வார் புழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆழாகாதே. மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீராகில் இரு செய்வின் சிவலோக கோன் திருபுயங்கன் அருளார் பெருவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அந்தோ அந்தோ அந்தோவே அந்தோ அந்தோ அந்தோவே அந்தோ அந்தோ அந்தோவே அந்தோ அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இந்த பாடலுக்கு அழகா விளக்கங்கள் பார்க்கலாம். தில்லையில் அருளிய யாத்திரை பத்து. இதுக்கு என்ன விளக்கம்னு பாத்தீங்கன்னா, பூவார் சென்னி மன்னன் எம் புயங்கப் பெருமான் சிறியோமை ஓவாது உளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ளக் கருணையினால் ஆவா எனப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருபடுமின் ஓவோம் காலம் வந்ததுதான் பொய்விட்டுடையான் கழல்கவே. அப்படின்னா என்ன பொருள்? பூவார் மலர் நிறைந்த சென்னி. சென்னினா என்ன? மலர் நிறைந்த. சென்னினா முடி. சென்னி பாத்துல பார்த்தோம்ல தலை. சென்னினா என்ன? தலை. அதுதான் பூவார்னா மலர் நிறைந்த முடியுடைய அரசன். மன்னன்னா அரசன். எம் புயங்கப் பெருமான் பாம்பணிந்த எங்கள் பெருமான். மலர் நிறைந்த முடியுடைய பாம்பணிந்த எங்கள் பெருமான் சிறியோர்களாகிய நம்மை ஓவாமல் இடையராது உள்ளம் கலந்து உள்ளத்தில் கலர்ந்து உணர்வுருவாய் உருக்கின்ற வெள்ளக் கருணையினால்னா பெருகிய அன்பு கருணையினால் ஆவா எனப்பட்டு ஐயோ என்று இறங்கி. ஆவான்னா கஷ்டப்படுறாராம் இறைவன் நம்மளை பார்த்து ஐயோ என்று இறங்கி அருளப்பட்டு. நான் சொன்னேன் பாத்துங்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு எப்படி சிவபுராணத்துல சொல்வாரோ, ஐயோன்னு இறைவன் இறங்கிதான் நம்மள அருள் புரியணும். ஐயோ வந்து சேர்ந்துடுறா, வந்துடுற நீ கஷ்டப்படாதன்னு இறைவன் நினைச்சா மட்டும்தான் நாம அவரை போய் அணங்க முடியும். அப்படி ஐயோன்னு இறைவனே இறங்கி அருள்பட்டு அன்பாய் அன்புருவாய் ஆட்பட்டீர். நீங்கெல்லாம் ஆட்பட்டிருக்கீங்க, இறைவனுக்கு ஆட்பட்டவர்களே அப்படின்னு மணிவாசகர் கூப்பிடுறார். பொய்விட்டு இல்லாத வாழ்க்கையை விட்டு உடையான் கழல் புக நம்மை ஆளாக உடைய இறைவனது திருவடியை அடைய காலம் வந்தது, வாங்க காலம் வந்துடுச்சு, என் கூட வாங்க
யாத்திரைக்கு போகலாம். எப்படி கூப்பிடுற? நான் வாங்க, காலம் வந்துடுச்சு, வந்து ஒருபடுமின், வந்து முற்படுங்கள், எங்கிட்ட வாங்க, எல்லாரும் வாங்க, சிவபுரத்துக்கு போகலாம், இறைவனுடைய திருவடியை போய் பார்க்கலான்னு கூப்பிடுறார். இரண்டாவது பாடல். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் பூவார் சென்னி அப்படின்னு ஆரம்பிச்ச பாடல், முதல் பாடல் கழல் புகவேன்னு முடிஞ்சது இல்லையா? அப்ப இந்த இரண்டாவது பாடல்ல பாத்தீங்கன்னா புகவே வேண்டான்னு ஆரம்பிக்கும். இங்க எந்த வார்த்தையில முடிக்கிறாரோ அந்த வார்த்தையில இருந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சிருப்பாரு பாருங்க. புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட அகவே உடையான் தனைத்தார தளராதிருப்பார் தாம் தாமே அப்படின்ற. அதுக்கு என்ன பொருள்? நக நாட்டார் நகை செய்ய ஞாலத்துள் புகுந்து உலகில் எழுந்தருளி நாயை அணைய, இந்த நாய் போன்ற என்னை அணைச்சிட, நமையாண்டு கொண்டிருக்கின்ற தகவுடையான் தனை அப்படின்னா பெருமை, தகவுன்னா பெருமை, பெருமையுடைய இறைவனை சார அவரை போய் சேர்ந்துட்டா, அடைந்தால் தாம் தாம் அவரவர், தாம் தாம்னா அவரவர்னு அர்த்தம். தளராதிருப்பார், தளர்ச்சி நீங்கி இருப்பார்களா? இறைவனை போய் சேர்ந்துட்டா எப்படி இருக்கும்? ஆறாது இன்பம் அருளும் மலை போற்றி. இறைவனை போய் சேர்ந்தவங்களுக்கு இன்பம் ஆறாது, துன்பம் இன்பம் மாத்தி மாத்தி வர கிரகங்களும் சிவபெருமானை போய் வணங்கிட்டா அந்த ஆறாத இன்பத்தை இறைவன் கொடுப்பார். அதுதான் தளர்ச்சி நீங்கி இருப்பார்கள். அதனால அடியவர்களே நீங்கெல்லாம் வாங்க, ஐம்புல விடயங்களில் புக வேண்டாம். அதாவது இந்த ஐம்புல கதவுன்னு சொல்ற அந்த ஐம்புலன்கள்ல நீங்க போயிடாதீங்க, இறைவன் கிட்ட வாங்க. புயங்க பெருமான், பாம்பணிந்த சிவபெருமானுடைய பூங்கழல்கள், தாமரை மலர் போன்ற அவன் திருவடிகளை நினைச்சுக்கிட்டே இருப்போம். நினைமின்கள் மிகுதியாக நினைமின்கள், அதிகமா நினைக்கணும். சிவசிவன்னு சொல்லும் போது இறந்தப்ப சொல்லாதேங்கடா, சிவசிவன்னு இறக்கும் போது சொல்லாதீங்கடா, இருக்கும் போதே சிவசிவன்னு அவன் கழலை போய் சேர்ந்துருங்க, இருக்கும் போதே சிவசிவன்னு சொல்லுங்க. அப்ப எப்படி வரணும்? நீங்க சீக்கிரமா எங்கிட்ட வாங்க, மிகுதியாக அதிகமா இறைவனை கேளுங்க. மிக்க எல்லாம் எஞ்சியவை எல்லாம் வேண்டாம். இப்ப வாழ்ந்துட்டோம், இப்ப எனக்கு 40-50 வயசு ஆயிடுச்சு, இந்த வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேண்டாம், எனக்கு போதும், நான் போய் இறைவனை சேரணும்னு நினைக்கிற அடியார்கள் என்கிட்ட வாங்க. நமக்கு வேணான்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க, விட்டுட்டு வாங்க, இறைவனை போய் சேரலாம், சிவபெருமான போய் நாம சேர்ந்துடலாம்னு இரண்டாவது பாடல்ல சொல்றார். மூணாவது பாடல், தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யார் ஆம் யமதார் பாசம் ஆர் என்னமாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிகொண்டு கோமாரமைவின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன் அடிக்கே அப்படின்னு. அப்படின்னா என்ன? அடியாரானீர் எல்லீரும், அடியாராகிய நீங்கள் எல்லாம் விளையாட்டை, அப்படின்னா என்ன? இந்த உலக இன்பங்கள் ஈடுபட்டு போக்குற என்ன சொல்ற? அதாவது தமக்கு தாமே சுற்றம், ஒவ்வொருவரும் உறவினர் தான். இந்த என்ன சொல்லுவார்? இந்த அடியார் தொகை நடுவு என்ன கூட்டு போய் நிறுத்திருப்பா. அப்ப அடியார்கள்லாம் யார்? நீ என்ன குலம், என்ன கோத்திரம் எதுவும் தேவையில்லை, நெற்றியில் நீர் அணிந்து கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்தியா, உனக்கு பேர் என்ன? சிவனடியார். அடியார் கூட்டத்துல போய் நிக்கணும். அங்க உனக்கு எந்த இதுவும் கிடையாது. நீ யார்? ருத்ராட்சம் அணிந்து திருநீர் அணிந்து சிவனடியார். உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் எல்லாம் சிவ கூட்டங்கள், சிவகணங்கள், அவங்களோட எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு தான் மணிவாசகர் ஆசைப்பட்டார். அப்படி என்ன நீ நினைக்கணும்? உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுதான் அப்படி நினைச்சுக்கோ. அப்படி என்ன சொல்றார்? ஆம் ஆர், நாம யாரு? எமதார், எனதுன்றது எது? யாது பாசம் எது? பாசம்னா எது? என்ன மாயம்? இவையெல்லாம் மாயங்கள் தான், மயக்கங்கள். பாசத்துல மயக்கமாதான் நம்ம சுத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மைன்னு கிடையாது. இன்னைக்கு கோடி கோடியா உட்காந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அம்மா அப்பாவை இந்த நாட்டுல விட்டுட்டு வெளிநாட்டுல போய் மகன்கள் சம்பாதிக்கிறாங்க. இவங்களே இறந்து போனாலும் இவங்க பாடியை வச்சிருந்தா 2 நாள் கழிச்சுதான் மகன் வரான் பார்க்க. அப்படி நீ அங்க போய் சம்பாரிச்சு அம்மாவை அப்பாவை இங்க வச்சுட்டு என்ன பண்ண போற?
பொருளுக்கு கஷ்டப்படாம வாழறீங்க, ஆனா மன நிம்மதியோட வாழறமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மன நிம்மதி இல்லை. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? பாசம், அன்பு, பாசம். இந்த 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 உலகமே பாசம், அன்பு என்ற மாயையில தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆண் என்ற மாயை, பெண் என்ற மாயையை இணைந்து உலக மாயையில் ஈடுபடுவதுதானே மாயை. இதுதானே உலகம். இந்த உலகம்ன்ற மாயையே விட்டுட்டு இறைவனை வந்து சேருங்க, என் சுவாமிய வந்து சேருங்க அப்படின்னு கூப்பிடுறார். அடுத்த பாடல். அடியாரானீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமின் திருக்குறிப்பை செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தை நம வைப்பான் பொடிசேர்மேனி புயங்கன் தன் பூவார் கழற்கே புகு விடுமே. அப்படின்னா அடியாரானீர் எல்லாருமே அடியார் தான். சிவபெருமான நினைக்கிறவங்களே அடியார். என்ன சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்? என்ன சொன்னார்? சிவபெருமான யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் நான் அடிமை. என்ன சொன்ன? சிவபெருமான யார் யாரு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் அடிமை, நெற்றியில் நீரறிபவர்களுக்கும் நான் அடிமை, சிவபெருமான் அந்த திருமேனிய தீண்டுபவர்களுக்கும் நான் அடிமை, பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனை பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கும் அடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். நம்ம நாட்டுல மட்டும்தான் சிவனடியார்கள் இருக்கிறாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பாலுக்கு அப்பால், புரியுதுங்களா? அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னார். நம்ம நாட்டுல மட்டும்தான் சிவனடியார்கள் இருக்காங்கன்னு இல்ல, நம்ம நாட்டை தவிர்த்து வெளிநாட்டுல இருக்கிற அடியாருக்கும் நான் அடியேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார். அதேதான் இவரும் சொல்றார். என்ன சொல்றார்? எல்லாருமே சிவனடியார்கள் தான், நெற்றியில் நீண்டவர் எல்லாருமே சிவனடியார்கள் தான், இவங்களெல்லாம் நான் வணங்குறேன். உலக இன்பங்கள் ஈடுபட்டு பொழுதுபோக்குகின்ற நிலைமையை அகல விடுமின், இதை நீக்கிடுங்க, பிழியுங்க, இதெல்லாம் வேண்டாம். கடிசேர் அடியே மனம் தங்கிய, கடிசேர்னா மனம் தங்கிய திருவடியே வந்தடைந்து வாங்க. திருக்குறிப்பை அப்படின்னா திருவுள்ள குறிப்பை கண்டு கொண்டு இருமின் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். சிவசிவன் அவன் காலை பிடிச்சுக்கோங்க, அப்பான்னு அவனை போய் பிடிச்சுக்கோங்க. நாமளே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இலகுவா அப்படி விட்டுட்டாலும் அவன் விட மாட்டான். என் குழந்தை விழுந்துருவான். இப்ப அம்மா குழந்தை என்ன பண்ண, அம்மாவை பார்த்தா வேகமா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவோம். அந்த பாசம் ஒரு 2 நிமிஷம் நான் குழந்தை திரும்ப விட்டுடும். கீழே விளையாடணும்னு அப்படி விட்டுற சொல்லி அம்மாவை அப்படி இழுக்கும். ஆனா அம்மா என்ன பண்ணுவா? கீழே இறக்கி விட்டா ஓடி போய் விழுந்துட விடான்னு திருப்பி அப்படி இழுத்து அப்படி இடுப்புல தூக்கி வச்சிருவா. அது போலதான் சிவபெருமான் அப்படி நம்மள பண்ணுவாராம். அவருடைய திருவடியே வந்து சேர்ந்துக்கோங்க. பொடிசேர் மேனி திருவெண்ணீர் பூசப்பற்ற திருமேனி புயங்கன் பாம்பணிந்த பெருமான் செடிசேர் உடலை குற்றம் பொருந்திய உடம்பு. செடிசேர் உடல்னா குற்றம் பொருந்திய உடம்பை செல நீக்கி போகும்படி விட்டுட்டு சிவலோகத்தை சிவபுரத்தை நம்மை வைப்பான். நம்மை சிவபுரத்துல வச்சிருவாராம் சுவாமி. தன் பூவார் கழற்கே தனது தாமரை மலர் போன்ற திருவடி நிழல்ல புகவிடும்படி செய்வான். நம்மள என்ன பண்ணுவார்? நாம் அடியார்னு சிவசிவன்னு அவன் பாதத்தை தொழுதா நம்மளை தூக்கின்னு போய் அவர் பாதத்துல வச்சுக்குவாருன்னு நாம நினைப்போம். அவர் பக்கத்துல வச்சு அழகு பார்ப்பார். இறைவன் என்ன பண்ணுவார்? பக்கத்துல நீ வாடா தூக்கி நம்மளை பக்கத்துல வச்சு அழகு பார்ப்பார். நாம எல்லாம் என் கூட யாத்திரை வாங்க மணி, என் கூட வந்தீங்கன்னா நான் சிவபுரத்துக்கு உங்களை அழைச்சிக்கிட்டு போறேன்னு அடியார்களை கூப்பிடுறேன். அடுத்த பாடல். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. அப்படின்னா இனி ஓர் காலம் இனி இல்லை, இனிமேல் காலமே கிடையாது, இதுமேல எதுவுமே இல்ல, வந்துருங்க, இதுதான் நேரம், நான் கூப்பிடும் போதே என் கூட வந்துருங்க. அணியார் கதவு அடையாமே, சிவலோகத்தின் அழகிய கதவுகள் நமக்காக அதாவது கதவு சாத்தி இருக்காது, அப்பா கதவை திறந்துதான் வச்சிருப்பாரு. என் குழந்தைங்க வருவாங்கன்னு அப்பா திறந்து வச்சிருப்பார். வெகுளி கோபத்தையும் வேட்கை நோய் காம நோயையும், அதாவது வெகுளினா கோபம், அந்த கோபத்தையும் காமத்தையும் விட்டுடுங்க. விட்டுட்டு என்கிட்ட வாங்க, நான் கூப்பிட்டுட்டு போறேன். எங்க? இறைவன் கிட்ட நான் கூப்பிட்டு போறேன். பெருமானது திருவடிக்கு கூட்டத்தோட எல்லாரும் போகலாம். எல்லாரடியார்களும்
இறைவனுடைய திருவடியை போய் சேரலாம், என் கூட வாங்க நான் அழைச்சுக்கிட்டு போறேன்னு யார் சொல்றார்? மணிவாசக பெருமான். புகழ்மின் தொழுமின் என்ன சொல்றார்? புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கண்டாலே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோர் இடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன்தாள் வணங்கினாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சமுருகி நிற்போமே. எப்படி நிக்க போறோம்? நெஞ்சமுருகி நிக்கணும். எப்படி நிக்கணும்? எப்படி நம்ம நிக்க போறோம்? நாம இனிமேலாவது இந்த இடையூறுகள் எல்லாம் விட்டுட்டு ஒரு துன்பம் வந்து சேராத வண்ணம், இடையூறுனா துன்பம், இந்த துன்பம் எல்லாம் நம்மள வந்து சேராத மாதிரி நினைச்சுக்கிட்டு திகழும் விளங்குகின்ற சீரார் சீரார்னா சிறப்பு வாய்ந்த சிவபுரத்தை சென்று நாம் போய் சேரலாம், அந்த திருவடியை தொழுது வணங்கலாம், அப்பா அப்பான்னு அப்படி அவரை நினைச்சு உருகலாம். என் கூட வாங்க, நெஞ்சமுருகி நிற்போம், மனமுருகி நிற்போம். புயங்கன் தன் தாளே, புயங்கன்னா பாம்பணிந்த பெருமான் திருவடியை வணங்கி வாழ்த்தலாம், மலர் சூட்டலாம், பூ முனைமின் பூ எடுத்து மலர் கட்டி மாலையாக அவனுக்கு சாத்தலாம், அழகா அவனை போற்றி வணங்கலாம். என் கூட வாங்க, சிவபுரத்துக்கு போகலாம், யாத்திரைக்கு போகலாம், வாங்கன்னு அழகா கூப்பிடுறார். 7வது பாடல். நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனினாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருபடுமின் பிற்பால் நின்று பேர் கணித்தார் பெறுதற்கு அறியேன் பெருமானே அப்படின்னார். என்ன பொற்பால்னா அழகினால், ஒப்பாம் தனக்குத்தானே நிகரான, அழகுல சிவபெருமானுக்கு நிகர் சிவபெருமான் தான். திருமேனி அழகு தனக்குத்தானே நிகரான திருமேனியுடைய பாம்பணிந்த பெருமான். என்ன பொன்னடிக்கே பொன் திருவடியே அடைவதற்கு நிற்பீர், நிற்கின்றவர்களே சிவபெருமான், அதாவது அடியார்கள் தானே சிவபெருமானுடைய அடியார்கள் மட்டும்தானே, நீ வேணும் அப்பா நீ வேணும்னு கேட்பாங்க. அடியார்கிட்ட போய் கேட்டு பாருங்க, யாருகிட்டயாவது எனக்கு பொன் குடு பொருள் குடு இது நடக்கணும் அது நடக்கணும் யாருமே கேட்க மாட்டாங்க. மெய்யடியார்கள்னா என்ன கேட்பாங்க? இறைவன் கிட்ட போயிட்டு நீ வேணும்னு கேட்பாங்க. அப்பா எனக்கு நீதான்பா வேணும், உன் திருவடிதான்பா வேணும், உன்னை என்ன சேர்த்துக்கப்பா உன் கூட, அந்த வார்த்தை மட்டும்தான் மெய்யடியார்களுடைய வாயிலிருந்து வரும். அது போலதான் அப்படி கேட்கிறவங்க எல்லாம் என் கூட வாங்க, என்ன கூப்பிடுறார்? அந்த திருவடி மட்டும்தான் அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் என் கூட வாங்க. நிலையில்லாத உலகில் நிற்க விரும்புவார் மட்டும் நிற்கட்டும், இந்த உலகம் தான் வேணும். ஏன் நான் அவ்வளவு சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கேன், பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன், பங்களா கட்டி வச்சிருக்கேன், இவ்வளவு நகை எடுத்து வச்சிருக்கேன், காரு வாங்கியிருக்கேன், அப்படி நான் எப்படி வந்ததுன்னு உயிர் மேல ஆசைப்பட்டு நிக்கிறவங்க எல்லாம் இங்க நிக்கட்டும், என் கூட வாங்க. என் கூட இறைவன் தான் வேணும், அவன் திருத்தாள் தான் வேணும், அவனைதான் நான் பாடணும், இறைவனைத்தான் போய் சேரணும்னு நினைக்கிற ஆன்மாக்கள் என் கூட வாங்க அப்படின்னு மணிவாசகர் அழைச்சார் 8வது பாட்டுல. பெருமான் இறைவனது பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமே மணி திருவ கதவாம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேருவோமே. இறைவனது பேரானந்தத்து பேரின்பத்தில் பிரியாதிருக்க பெற்றீர்கள். சிவபெருமான் ஆட்கொண்டுட்டார் உங்களை, அவர் சந்தோஷமா என் குழந்தைன்னு உன்னை அங்கீகரிச்சிட்டார், பிரியாமல் மூழ்கி இருக்க பெற்றவர்களே வாங்க. நீர் அருமால் அப்படின்னா உற்று, நீங்கள் அருமையான மயக்கத்தில் பொருந்தி, சிவபெருமான நீர் அருமால் உற்று அப்படின்னா நீங்க அருமையான மயக்கம், பேரின்பத்துக்கு வாங்க, சிற்றின்பத்தை விட்டுருங்கன்னு சொல்றாரு. இதுதான் இதுக்கான அர்த்தமே. பேரின்பமாக சிவபெருமானுடைய திருவடியை, அந்த இணையான திருவடியில் இருக்கிற பேரின்பத்தை மேல ஆசை வச்சு இந்த உலக மாயை என்ற சிற்றின்பத்தை விட்டுட்டு என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அங்க என்ன இருக்குமா? பின்பு அம்மா என்று, அம்மா அப்படி ஐயோ அப்படின்னு கட்சி பிரயோஜனம் இல்ல, நீ அழுது பிரயோஜனம் இல்ல, நான் கூப்பிடும் போதே என் கூட வந்துரு. அலரா வண்ணம் திருமாமணி சேர் அழகிய சிறந்த மணிகள் இழைக்க பெற்ற திருக்கதவு. அந்த கதவு எப்படி இருக்கு? மணிகளால் இழைச்சு அழகா செஞ்சு வச்சிருக்காங்க. எங்க? சிவபுரத்துல. திருமால் அறியாத திருபுயங்கன், திருமாலே அவரை தேடி போனவங்க தானே, அடிமுடியும் தெரியாம போனவங்க தானே, அவங்கெல்லாம் பார்க்காத திருவடிய
இறைவன் நமக்காக காட்ட காத்துக்கிட்டு இருக்கான். என் கூட வந்துருங்க. மணிவாசக பெருமான் எப்படி கூப்பிடுறார்? என் கூட வந்துருங்க. 9வது பாடல்ல என்ன சொல்றார்? சேரக் கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரில் பொலியும் வேல் கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரப் பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்துவீர் போரப் புரிமின் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. பொய்யில புரள்ற நீ, பொய்தான் உனக்கு தெரியாம இந்த மாயையில சுத்திக்கிட்டு இருக்க. போரில் பொலியும் வேல், போரில் விலகுகின்ற வேல் போன்ற கண்ணால், கண்களுடைய உமையம்மை சிவபெருமானுடைய பரிபாதியாக இருக்கிற அம்மை, அவளுடைய கண்கள் எப்படி இருக்கா? போரில் விளங்குகின்ற போருக்கு எடுத்துக்கிட்டு போற அந்த வேல் இருக்குல்ல, அந்த வேல் எப்படி இருக்கும்? அப்படி கூர்மையா இருக்குமா? அந்த அந்த கூர்மை போல இருக்க அம்மாவுடைய கண்கள். அந்த பாம்பணிந்தவனும் அந்த சிவபெருமான், பாம்பணிந்த சிவபெருமான் அம்பாலோட அப்படி அழகா உட்கார்ந்துகிட்டு இருக்கார். அருள் அமுதம், திருவருள் என்ற அமுதத்தை ஆற பருகி நிரம்ப மனசார சாப்பிடலாம். மனதார திருவருள் என்ற அமுதத்தை பொறுமையா அருமையா அமர்ந்து பொறுமையா சாப்பிடலாம். மனசார சாப்பிடலாம். ஆறாத ஆர்வம் கூட, தனியாத ஆசை மிக்கவும், ஆசையெல்லாம் தீர்ந்து போயிடும். அந்த அமுதம் குடிச்சீன்னா அழுந்துவீர் மூழ்கி இருப்பவர்களே. சிவபெருமான் தான் வேணும்னு மூழ்கி இருப்பவர்களே, பொய்யில் கிடந்து புரளாதே. பொய்யான வாழ்வில் கிடந்து புரளாதீங்க. சிவன் கழற்கே, சிவபெருமானது திருவடியிலே போரப்புறமின் அப்படின்னா அடைய விரும்புங்கள். அப்படி அடைய விரும்புற ஆன்மாக்கள் என் கூட வாங்க. சிவபெருமான அடைய நினைக்கிற ஆன்மாக்கள் என் கூட வாங்க, நான் உங்களை சிவபுரத்துக்கு அழைச்சிக்கிட்டு போறேன் அப்படின்னு அந்த யாத்திரை பத்தி பாடுற இந்த கடைசி பாடல். புரல்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள்வீர் ஆகில் இது செய்மின் சிவலோகக்கோன் திருபுயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அப்படின்றார். அப்படின்னா என்ன? புரல்வார், புரல்பாவராயும் தொழுவார், அப்படி சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு அழுது உருள்றவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் புரல்வாரையும். தொழுவார்னா வணங்குபவர், புகழ்வார்னா துதிப்பார். சிவாய நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்கன்னு தேவாரம் திருவாசகம் பாடுறவங்க. அது இப்படி எல்லாம் இருக்கிறவங்க என்கிட்ட வந்துருங்க. இன்றே வந்து இப்பொழுதே வந்துருங்க. ஆளாகாதீர் ஆட்படாதவர்களாய் மருள்வீர் மயங்குகின்றவர்களே, இப்படி எல்லாம் வந்துருங்க. சிவசிவன்னு என் கூட வந்துருங்க. பின்னை பின்பு மதியுள் கலங்கி, இந்த மதி கலங்கி போய் அந்த மெய் மாயே என்ற பொய்ய மெய்யின்னு நினைச்சுக்கிட்டு அதுல போய் சுத்தாதீங்க. தெளிவை அடைய விரும்புனீங்கன்னா சிவசிவன்னு அவன் நாமத்தை சொல்லுங்க, சிவசிவன்னு புரளுங்க, சிவசிவன்னு வணங்குங்க, சிவசிவன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படிலாம் சொல்ற நீங்க எங்கூட வாங்க. என்னது? சிவசிவான்னு சொல்ற எல்லாரும் எங்கூட வாங்க. ஏன்னா நீங்க தான் மெய்யடியார்கள். சிவசிவன்னு சொல்ற வாய் தான் மெய் அடி, சிவசிவன்னு உருள்ற உடம்புதான் மெய். நீங்கெல்லாம் எங்கூட வாங்க. நான் உங்களை அந்த அடையா கதவு இருக்கிற சிவபுரத்துக்கு நான் உங்களை அழைச்சுக்கிட்டு போறேன். என் கூட வாங்க. எப்படி கூப்பிடுற? அடையாத கதவு இருக்கிற சிவபுரத்துல சிவலோக நாயகனாகிய திருப்புயங்கன் பாம்பணிந்த பெருமான் அருளை, திருவருளை, அகல்னா இடத்து, அகன்ற உலகின் கண், இந்த உலகத்தை விட்டுட்டு என் கூட வாங்க. ஆர் பெறுவார்? யார் பெற வல்லார்கள்? அந்தோ 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 என்ன? ஐயோ ஐயோ, இதெல்லாம் யார் பெறுவா? இறைவன் இறைவன் சிவபெருமான் சிவபெருமான்னு நாம கூப்பிடுறோம். இறைவன் தான் வேணும், உன் திருவடிதான் வேணும், உன் திருவடிதான் வேணும்னு யார் நினைக்கிற அடியார்கள் எங்கூட வாங்க. இறைவனுடைய திருவடியை போய் சேரலாம். ஆனா இதெல்லாம் யார் பெறுவாங்கன்னு அழறார் மணிவாசகர். இதெல்லாம் யார் பெறுவாங்க? அந்தோ அந்தோ அந்தோவே அப்படின்னா ஐயோ ஐயோ யார் பெறுவாங்கன்னு தெரியலையே. அந்த யாத்திரையை யார் மேற்கொள்வார்கள்னு தெரியலையே. இறைவன் தான் வேணும்னு யாரை யாத்திரை மேற்கொள்வார்கள்? இந்த மாயை வேண்டான்னு யாரு விட்டுட்டு சிவசிவன் அவன் பாதத்தை போய் சேருவாங்க. இன்னைக்கு என்ன பொருளாக இருக்கட்டும், நான் அறிவியலை ஆராய்ச்சி பண்ணாலும் அங்க வந்து நிக்கிறது சிவபெருமான் தான். நான் யோக பயிற்சி மேற்கொண்டாலும் அங்கு நிற்பது சிவபெருமான் தான்.
நான் எந்த ஒரு இறைவனே இல்லைன்னு நான் போய் நின்னாலும் அங்க நிக்கிறதும் சிவபெருமான் தான். அப்ப நீ இத்தனை இடத்துல போய் இறைவனை தேடாத, சிவசிவன்னு அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவனே தன்னால உன்னை கூட்டிக்கிட்டு போவான். அப்படி ஆசை இருக்கிற அன்பர்கள் யாத்திரை 10 பாடல் பாடி எங்கிட்ட வாங்க, எங்கூட வாங்க. யார் இந்த யாத்திரை 10 பாடல் பாட போறோம்? யார் மணிவாசக பெருமானோடவே இறைவன் திருவடியை போய் தில்லையில் சேர போகிறோம். புரிஞ்சுதுங்களா? இந்த யாத்திரை 10ஓட பலனே இதுதான். இத பாடி இறைவனை போய் சேரணும். மணிவாசகர் அழறார், ஐயோ யார் சேருவீங்கன்னு தெரியலையே. நாம எத்தனை பேர் யாத்திரை 10 பாட போறோம், எத்தனை பேர் திருவாசகம் பாட போறோம், எத்தனை பேர் இந்த தேன்ல திளைக்க போறோம், இறைவனுடைய திருவுருளை போய் சேர போறோம். அதெல்லாம் இறைவனுக்கு தெரிந்த ரகசியம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவம் ஆனாய் போற்றி, அண்ணாமலையின் மண்ணா போற்றி, கண்ணாரமுட கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.